நாம பாக்குற நியூஸா இருக்கட்டும், நாம சாப்பிடுற சாப்பாடா இருக்கட்டும், நாம யூஸ் பண்ற மெடிசினா கூட இருக்கட்டும், இது எல்லாத்தையும் ஒரு சில நபர்கள் நினைச்சா கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படிங்கறத நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்மட வாழ்நாள் முழுக்க நமக்கு தெரியாம சில பவர்ஃபுல்லான குரூப்ஸ் நாம எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சில ரிசர்ச்சர்ஸ் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது வேணும்னா ஒரு சாதாரண தியரியா கூட தோணலாம். ஆனா சில உண்மையான விஷயங்களை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காவே இருக்கும். ஏன்னா நீங்களே இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிக்கும் போது இந்த உலகத்தை பார்க்குற பார்வையே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நான் சதீஷ், நீங்க பாத்துக்க இருக்கிறது சதீஷ் எஸ்டுடி. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாம வீடியோக்குள்ள போகலாம். நாம ஃபார் பெஸ்ட் லிஸ்ட்னு பார்க்கக்குள்ள அதுல ஃபுல்லாவே உலகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான பில்லியனர்ஸ் தான் இருப்பாங்க. அந்த பில்லியனர்ஸ் தான் உலகத்திலே ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன் நாம நம்புறோம். அதுதான் உண்மையும் கூட. எலான் மஸ்கா இருக்கட்டும், ஜெஃப் பெசோஸா இருக்கட்டும், அதானி, இவங்க எல்லாத்தையும் நாம இன்னைய நாள் வரைக்கும் இப்படிதான் பாத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இவங்கெல்லாம் தான் உலகத்துல இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய பில்லியனர்ஸா இருக்கிறாங்க. அதோட இந்த இடத்துல தான் ரொம்ப பெரிய கேள்வியும் உருவாகுது. ஒரு சில நேரத்துல இந்த பில்லியனர்ஸ கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரியான ஆட்கள் இவங்களுக்கும் மேலையும் இருப்பாங்களா அப்படிங்கிறது தான். சில ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்லுறாங்கன்னா, ரியலான பவர் என்னைக்குமே நம்ம கண்ணுக்கு தெரியாதான். அது யாருக்குமே தெரியாத ஒரு இடன் நெட்வொர்க்கா தான் இருந்துகிட்டு இருக்குமா. அப்படி பார்க்கும்போது நாம எல்லாத்துக்குமே வெளியில தெரியிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சைடும், வெளியே யாருக்குமே தெரியாத ஒரு இடனான இன்ஃப்ளூயன்ஸ் பவரும் ரிசர்ச்சர்ஸ் சொல்லுறாங்க. நாமளும் இந்த வீடியோல இத பத்தி தான் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதுல முக்கியமா இந்த உலகத்திலேயே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற சில ஃபேமிலிஸ பத்தியும் நாம இந்த வீடியோல எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். நாம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறது முழுக்க முழுக்க ஃபேக்ட் மட்டும் இல்ல, அதோட சேர்த்து சில தியரிஸும் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். அதனால இதுல எவ்வளவு தூரம் உண்மை இருக்குங்கிறதையும், இதுல எவ்வளவு தூரம் கோ இன்சிடென்ட் இருக்குங்கிறதையும் வியூவர்ஸ் நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க. இந்த உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம்னு கேட்டா நீங்க என்னத்த சொல்லுவீங்க? இந்த உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படிங்கிறது காசுன்னு சொல்லித்தான் ரொம்ப பேர் சொல்லுவாங்க. ஆனா அதுதான் இல்ல. இந்த வேர்ல்டுலயே ரொம்ப பிகஸ்டான பவர்ஃபுல்லா இருக்க ஒரு விஷயம் தான் கண்ட்ரோல். ஏன்னா பேங்கிங்கா இருக்கட்டும், எனர்ஜியா இருக்கட்டும், மீடியாவா இருக்கட்டும், இந்த மூணு பெரிய பிகஸ்ட் ஸ்ட்ரக்சரை யாரு கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்களோட கண்ட்ரி கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு தான் இருக்குது. சில எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ரோஸ் சைல்ட் ஃபேமிலி, இந்த ஒரு ஃபேமிலி தான் பேங்கிங் ஹிஸ்டரியவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு ரொம்ப காலமா. அதே மாதிரி தான் அதானி குரூப், போர்ட்ஸா இருக்கட்டும், எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றதா இருக்கட்டும், இவங்களோட மீடியா growth-ஆ இருக்கட்டும், இது எல்லாத்தையும் சொல்லலாம். இது எல்லாமே ஒரு டைரக்டான ஃபைட்னு சொல்றதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபுமே யாருக்கிட்டையும் இல்ல. ஆனாலும் ஒரு பக்கம் குளோபலா பார்க்கும்போது இவங்க கிட்ட தான் ரொம்ப பெரிய ஃபைனான்சியல் பவரும் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா ரீஜனலா பவர் growth-ம் இவங்க கிட்ட தான் இருக்கு. ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு பாருங்க. நாம எல்லாமே நியூஸ் சேனல்ஸை பார்ப்போம். அந்த நியூஸ் சேனல்ஸை யாராச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்களா இருந்தா நாம எப்படி தான் உண்மையான ஒரு நியூஸை தெரிஞ்சுக்கிறது? இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் கவன் படம். விஜய் சேதுபதியா இருக்கட்டும், டிஆர் சாரா இருக்கட்டும், இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச அந்த கவன் படம். அந்த படத்துல ரொம்ப தெளிவா சொல்லி இருப்பாங்க, ஒரு மீடியா எப்படி மக்களை ரொம்ப நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லி. இந்த படமும் இதுக்கான ஒரு நல்ல ஒரு உதாரணமாவே இருக்கு. இது எல்லாத்தையும் விடவும் இப்ப பிராக்டிகலா நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயத்தை நம்ம உதாரணமா எடுத்துக்குவோம். அதுதான் ஈரானுக்கு எதிரா இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா நடத்துற வார். இந்த வார் கன்ஃபிளிக்ட்ல இந்த மூணு நாடு மட்டும்தான் மேஜரான ரோலை பிளே பண்ணுது. ஆனா இந்த வார்னால உலகம் ஃபுல்லா இருக்க நிறைய கண்ட்ரிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமான ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் வருது இன்னைய நாள் வரைக்கும். இந்த கான்ஃபிளிக்ட்கெல்லாம் முக்கியமான காரணமா இருக்கக்கூடிய இந்த க்ரூட் ஆயில் அப்படின்ற ஒரு எனர்ஜி. இந்த க்ரூட் ஆயில்ல இருந்து தான் நாம பெட்ரோலா இருக்கட்டும், டீசலா இருக்கட்டும், கேஸா இருக்கட்டும், இந்த மாதிரியான ரிசோர்சஸ் எல்லாத்தையும் நாம எடுத்துக்கிறோம். சோ இந்த எனர்ஜியை அதிகமா ப்ரொடியூஸ் பண்ற நாடுகள்னு பார்த்தா அது மிடில் ஈஸ்டா தான் இருக்கு. ஈவன் தோ அமெரிக்காவா இருக்கட்டும், குவைத்தா இருக்கட்டும், துபாயா இருக்கட்டும், எக்ஸெட்ரா. இந்த நாடுகள் எல்லாம் நினைச்சா நாளைக்கே நம்ம நாட்டுல பெட்ரோல் போலிங்கும், டீசல் போலிங்கும், கேஸ் போலிங்கும் நிக்க வைக்க முடியும். சோ
ரீசெண்டா இதுதான் இப்ப நம்ம நாடுகள்லயும் நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயமாவே இருக்கு. அடுத்ததா நாம இப்ப சில இன்ஃப்ளூயன்ஸ் ஃபெமிலிஸ பத்தி பார்ப்போம். இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரு ஃபேக்ட் மட்டும் இல்ல, இதுல சில தியரிஸும் இருக்கு, அதோட சேர்த்து பப்ளிக்கான இன்ஃபர்மேஷனும் இருக்கு. அதுல முதல்ல வர்றதுதான் சவுதியோட ராயல் ஃபேமிலி. உலகத்திலேயே ரொம்ப பெரிய ஆயில் வெல்த் வந்து இவங்க கிட்ட தான் இருக்கு. சோ இவங்க எதுவும் இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ்ல கைய வச்சாங்கன்னா அது ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரியுமே இம்பாக்ட் பண்ணும், இப்ப நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் மாதிரி. அதனால இவங்களோட ஒரு டிசிஷன் குளோபல் எக்கானமியவே டைரக்டா எஃபெக்ட் பண்ணும். அடுத்தது வால்மார்ட் ஃபேமிலி. இவங்க தான் உலகத்திலேயே ரொம்ப பெரிய ரீட்டைல் எம்பையர்னு சொல்லுவாங்க. மக்கள் எல்லாம் என்னத்தை வாங்குறாங்க, எப்படி வாங்குறாங்க அப்படிங்கிற ஒட்டுமொத்த டேட்டாவுமே இந்த ஃபேமிலி கிட்ட தான் இருக்கு. சோ இந்த ஃபேமிலினால கன்சியூமரோட பிஹேவியரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அடுத்த ஃபேமிலி தான் கார்லஸ் ஸ்லிம் ஃபேமிலி. டெலிகாம் செக்டரை ரொம்ப பெரிய கண்ட்ரோல்ல வச்சிருக்க ஃபேமிலி இவங்க தான். அதுல போன் கால்ஸா இருக்கட்டும், இன்டர்நெட் சர்வீஸா இருக்கட்டும், இதுல எல்லாம் ரொம்ப பெரிய மேஜரான ரோலை பிளே பண்றதே இந்த ஃபேமிலி தான். கால்ஸ் அண்ட் இன்டர்நெட்டுக்கான கட்டமைப்பே இவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சோ இவங்க நினைச்சாங்கன்னா இந்த ஒரு விஷயத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அடுத்த ஃபேமிலி தான் ராக்ஃபெல்லர் ஃபேமிலி. ஆரம்பத்துல இவங்க ரொம்ப பெரிய ஆயில் எம்பையரா தான் இருந்தாங்க. ஆனா இப்போ ஹெல்த் அண்ட் சயின்ஸ் இந்த செக்டரை ஃபுல்லாவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது இந்த ஃபேமிலி தான். ஏன்னா இதுக்கான ஃபண்டிங்கா இருக்கட்டும், இதுக்கான ரிசர்ச்சா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் இவங்க தான் டெவலப் பண்ணி கொண்டுட்டு போறாங்க. சோ இந்த செக்டர்ல ரொம்ப பெரிய பிக் பிளேயரா தான் இவங்க இருக்கிறாங்க. சோ இவங்களால மெடிக்கல் ஃபீல்டா இருக்கட்டும், சயின்ஸ் ஃபீல்டா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவும் முடியும். இப்பதான் ஒரு முக்கியமான விஷயமே இருக்கு. பவர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்னைக்குமே டைரக்டா தெரியாது, அது எப்பவுமே இன்டைரக்டா இடன் நெட்வொர்க்ல ஒர்க் ஆகுற ஒண்ணு. சோ அது இப்போ உங்களுக்கு நல்லா விளங்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் நாம இது எல்லாத்தையும் தியரின்னு சொல்லி இக்னோர் பண்ணாலும் இதுல இருக்கக்கூடிய உண்மையான விஷயம் என்னன்னு தெரியுமா? நாம சாப்பிடுற சாப்பாட்டு பொருளோட விலை வந்து கூடுறது, நாம எடுக்கிற மெடிசின் விலை வந்து கூடுறது, இது எல்லாமே யாரை போயிட்டு பாதிக்கும்னு தெரியுமா? நம்மள மாதிரியான சாதாரண மக்களை தான். இந்த விஷயங்கள்னால எல்லாம் பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பில்லியன் டாலர்ஸ் வந்து ரெவென்யூ ப்ராஃபிட்டா பார்க்கலாம். ஆனா இன்னொரு பக்கம் ஒரு சாதாரண ஃபேமிலி அன்னன்னைக்கான பேசிக் நீட்ஸ கூட மேனேஜ் பண்றதுக்கான ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இதுதான் ப்ராப்ளமும் கூட. பவர் இருக்கிறவங்க growth ஆகிட்டே இருக்கிறாங்க, ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்றவங்க ரொம்ப கீழே கீழே போய்கிட்டே இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த உலகம் ஃபுல்லாவே யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்குள்ள வரும். இதுல உண்மை என்னன்னா சில பவர்ஃபுல்லான ஃபேமிலிஸ் கிட்ட கொஞ்சம் அதிகமாவே இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஆனா அவங்க தான் இந்த உலகத்தை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றாங்கிறதுக்கான எந்த ஒரு தெளிவான ப்ரூஃபுமே இல்ல. ஆனாலும் இன்ஃப்ளூயன்ஸா இருக்கட்டும், மணியா இருக்கட்டும், பொலிட்டிக்கலா இருக்கட்டும், இந்த மூணும் சேர்த்தா ரொம்ப பெரிய பவரே உருவாகும். கிட்டத்தட்ட அமெரிக்கா கிட்ட இப்போ இருக்கிற மாதிரி. அந்த பவரை தவறான முறையில யூஸ் பண்ணுனா அது ரொம்ப பெரிய டேஞ்சருக்கான வாய்ப்பையும் உருவாக்கி விட்டுடும். நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு தெரியுமா? எதையுமே பிளைண்டா நம்ப கூடாது, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் வெரிஃபை பண்ணாம நம்ப கூடாது. எப்பவுமே ஒரே ஒரு ரிசோர்ஸை மட்டும் நம்பி இருக்காம டிஃபரண்ட் ரிசோர்ஸஸை கம்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட லோக்கல் பிசினஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அப்பதான் நம்மளோட லோக்கல்ல வந்து ப்ரொடக்டிவிட்டி வந்து அதிகமாகும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால ஃபைனான்சியல் நாலேஜையும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளோட ரியல் பவர் என்னன்னா அவேர்னஸ் தான். நாம மட்டும் தெளிவா இருந்தா நம்மள யாராலையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, யாராலையும் நம்மள கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ ஓபனா ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம சதீஷ் ஸ்டுடியோ சேனலையும் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.